ஏ ரத்னா, பேக்ரவுண்ட்ல நாங்க என்ன பண்றோம், என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா நிச்சயமா உங்க அண்ணன் அறிவை கைவிட்டுற மாட்டாரு, நம்பு. காப்பாத்திருவல்லன்னு அப்படியே தப்புன்னு கண்ணத்துல அரைஞ்சான். என்னல நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு போராடுறது எதுக்கு? அவன் அப்படியே ஜெயிலுக்கே அனுப்புறதுக்கா? எங்களை விடு. அவன் மேல உனக்கு பாசம் இருக்கா? அது உண்மையா? அப்ப உண்மையா பாசம் வச்சிருக்கேன்னு எப்படி அப்படி கைவிட்டுற முடியும்? அந்த பாசம் கைவிட்டுருமா அவனை? இல்ல அந்த பாசம் தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுமா? இல்ல தண்டனை கொடுத்துருமா? சொல்ல. உன் அண்ணன் தான் கோட்ல சுத்தி சொல்லண்டு செலம்பாடிட்டு இருக்கானே, அப்புறம் எதுக்கு நீ வருத்தப்படுத? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த வைஜெயந்தி தான்ல. நிச்சயம் நான் அதை கோர்ட்ல ஆதாரத்தோட நிரூபிப்பேன். அதுக்கான வழியில நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ கவலைப்படாதல. நீ தானே எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கொடுக்கணும். படிச்சவள நீ இப்படி குத்த வச்சு உட்காந்து அழுதுட்டா என்னல அர்த்தம்? அண்ணன், இப்ப வரைக்கும் கிடைக்காத வழி இனிமே எப்படின்னு கிடைக்கும்? எனக்கும் கொஞ்சம் பயமா தானே இருக்கு. ஏய், யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் கவலைப்பட வேண்டாம். சரி, சண்முகத்தை விடுங்க. எல்லாரும் நம்பி கொண்டாடுறீங்களே உங்க அப்பா முருகன், அவன் கண்டிப்பா பாத்துப்பான். யாரு சண்முகத்தை கைவிட்டாலும் முருகன் கட்டாயமா கைவிட மாட்டான். எல்லாரும் முருகனை நம்புங்க. எனக்கு அந்த முருகன் மேல உள்ள நம்பிக்கையே போச்சுதா. பின்ன என்னத்தா, முருகன் சிலையை இப்படி கோட்டை விட்டு நிக்கானே, இவன் தூக்கி விட்டுவே உங்க அப்பா அந்த வைஜெயந்தி கிட்ட கொடுத்துட்டானே. இப்ப என்ன பண்ண முடிஞ்சது நம்மளால? எங்க அப்பா முருகனாலதான் என்ன பண்ண முடிஞ்சது? சிலை இப்ப அவட்ட எல்லாம் இருக்கு, நம்ம என்ன பண்றது? எப்போ நீ ஏன்பா இப்படி பேசுத? உனக்கு என்னாச்சு? இவளுக்கு தான் வளருதாளுனா கூட நீயும் சேர்ந்துக்கிட்ட. எத்தனையோ வாட்டி முருகன் மேல நம்பிக்கை இல்லாம நான் கோவமா அவனை பேசியிருக்கேன். நெத்தியில வச்சிருந்த விபூதி அடிச்சு போட்டிருக்கேன், கழுத்துல கட்டியிருந்த கைத்த அறுத்திருக்கேன், கையில கட்டியிருந்த கைத்தெல்லாம் அறுத்து போட்டிருக்கேன். அப்ப கூட முருகனை காப்பாத்தினலாம். அதுக்கு என்ன சொல்லுத? ஏல என்னத்துல காப்பாத்தினா அப்புறம் எதுக்கு அந்த சோதனை கொடுக்கா? தபாரு, உன்னை எல்லாம் என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க முடியாது. மாத்திரை போட்டே போய் படு. தபார்ல நிச்சயம் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழி காட்டுவான் அந்த முருகன். நம்பிக்கையோட இருங்க, புரியுதா? இம்பிட்டு உழைக்குதா? நாங்க போடுற இந்த உழைப்பு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிச்சயமா நம்புறேன். போறவன் என்னல பாரு, முருகன் இருக்கா நமக்கு துணையா. அவன் என்னைய கைவிட மாட்டான், நான் நம்புதேன் அவனே. நீ நிம்மதியா போய் படு. அப்ப நான் கிளம்பட்டுமாப்பா? வேற ஏதாவது வேலை இருக்கா? காலை வண்டி நேரத்துக்கு வந்துரும்ல. நீ நாளைக்கு வீட்டுல டிஃபன் செய்ய லேட் ஆயிடுச்சு, அதனால லேட்டா வந்தெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கேயே வந்து சாப்பிட்டு நான் பாத்துக்கிட்டு தான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். அப்பா வரேன். சரியா? வரேன். இல்ல டாக்டர் நம்மளும் எடுத்து வச்சிருவோம். நாளைக்கு நேரத்துல எழுந்துக்கணும். எல்லாரும் போய் படுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட போடா. சரிண்ணா. ஏய் வாடா. ஏய், கார் போகுது, பின்னாடியே சண்முகம் பைக்ல வருவான். நேருக்கு நேரா போய் ஒரே தூக்கு தான். ஆள் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அடிச்சு தூக்கிடலாம். வாடா. என்னாச்சு? என்னாச்சுக்கா? அண்ணே, என்னாச்சுடா? அவங்க கிளம்பிட்டாங்கண்ணே. வண்டியை வச்சு ஒரே தூக்க தூக்கிடலாம். ஏறுங்கடா. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? போலாம். என்னல என்ன சத்தம்? எப்போ பாப்பா தெரியல, வா போய் பாப்போம். இல்ல என்னல சத்தம்? என்னாச்சு? என்னாச்சுல சண்முகம்? என்னல வண்டி ஏதாவது பிரச்சனையா? டயர் வெடிச்சு போச்சு. என்னது டயர் வெடிச்சிருச்சா? என்னல ஒரு நல்ல விஷயமா போயிட்டு இருக்கோம், இப்ப போய் அவசரம் நடந்த மாதிரி இருக்க. எப்போ நீ வேற அபசகனம் எகசகனம் வார்த்தை ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. 2 மாசமா டயர் மாத்துன்னு மெக்கானிக் காரனா சொல்லிட்டு தான் இருந்தான். டயர் தேஞ்சு போச்சுன்ட்டு நான் இருந்த வேலையில அதை மாத்தாம விட்டுவிட்டேன். அது ஏன் தப்பு தான். அதுக்கு போய் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க? சரி, நேரம் ஆயிட்டு இருக்கு, நீ வண்டி ஓரம் கட்டிட்டு கார்ல வா போவோம். ஆமால, வண்டியில ஏறல. இது அப்படியே கிடக்குது, வா.
கிளம்பிட்டானுங்கன்னு சொன்ன ஆளை காணும். போய் என்னன்னு பாத்துட்டு வாங்கடா. சரிண்ணே. வாடா. இப்ப அவன் எல்லாத்தையும் சொல்ல போதான் பாருங்க. இன்னும் இவனுக்கு பைத்தியம் கிட்ட முத்தி போயிருச்சா? சாமி சிலையை கொண்டு போயிட்டு சாச்சின்னு வச்சான். மிஸ்டர் சண்முகம், என்ன இது விளையாட்டு? சாமி சிலையை கொண்டு வந்துட்டு முருகன் வந்தாச்சுன்னு சொல்றீங்க. இது கோர்ட் அவமதிப்பாயிடும். கொஞ்சம் பொறுமை சார்வால். முருகனுக்கு 1000 கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுல ஒரு கண்ணுல கேமராவே இருக்கு. பரணி நீ சொல்லல மேடம், இது முருகன் சிலையா இருந்தாலும் இது ஒரு சர்வேலன்ஸ் கேமரா. இந்த வேல் இருக்குல்ல, இதோ இங்கதான் கேமரா இருக்கு. அதே மாதிரி முருகனோட நெத்தியில இன்ஃப்ராரெட் லைட் இருக்கு. இதோ இந்த இடத்துல நீங்களே பாருங்க. இன்ஃப்ராரெட் லைட் எதுக்காக வச்சோம்னா, ஒருவேளை இருட்டுல படம் பிடிக்க வேண்டி வந்துச்சுன்னா அதுக்காக தான் இன்ஃப்ராரெட் லைட் வச்சோம். இந்த கேமரால பிடிபடுற எல்லாமே உள்ள இருக்கிற மெமரி சிப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஏதோ டே நைட்டுங்கிறோம், புரியலையே. பெரிய கேடியா இருக்கான் காவே. ஒரு நிமிஷம் மேடம். இது மெமரி கார்டு. இந்த அம்மா பேசின எல்லா ஆதாரமும் இதுல பதிவாயிருக்கு. நீங்க அதுல போட்டு பாருங்களேன்.